அவர்களுடைய உடலை தம்முடைய நெற்றிக்கண்ணால் சாம்பலாக்கி அதை எடுத்து தம் திருமேனி முழுதும் பூசிக்கொள்வார். இவ்வாறு சிவன் செய்வது அத்தேவர்கள் முன்னர் செய்த தவத்தின் பயனே. பிறர் தம்மை மெச்ச வேண்டும் என்று அவர் இவ்வாறு செய்வதில்லை. உயிர்கள் தம்மை தலைவராக உணர வேண்டும் என்ற திருவுள்ளமே காரணம். அவருடைய பெரும் கருணையை இப்போதாவது நீ புரிந்து கொள். இரண்யாக்ஷன் என்ற அசுரன் ஒரு சமயம் பூ உலகை கவர்ந்து வயிற்றில் மறைத்து கொண்டு பாதாள லோகத்தில் போய் பதுங்கிவிட்டான். தேவர்கள் அதை கண்டு அஞ்சி விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அவர் பன்றியாக உருவம் கொண்டு பாதாள லோகம் சென்று அசுரனுடன் போரிட்டு அவனை கொன்று உலகத்தை மீட்டு வந்தார். அச்செய்கையால் அவர் தம்மையே பரம்பொருள் என்று எண்ணி அகந்தை கொண்டவராய் நிலத்தை தம்முடைய கோர பற்களால் கிண்டியும் கடலிலே பாய்ந்து கலக்கியும் அட்டகாசம் செய்தார். அச்சமயம் சிவபெருமான்